நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஒன் டே ஃபுல்லா ரெட் கலர் ஃபுட் சேலஞ்ச் பண்ண சொல்லி. வீடியோ பார்க்குற எல்லாரும் ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோல வர போலாம். காலையில கடைக்கு போயிட்டு தக்காளி தர்பூசணி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். மார்னிங் ரெட் கலர் ஜூஸ் ஐட்டமா குடிக்கலாம் சொல்லிட்டு முதல்ல வாட்டர்மெலன் ஜூஸ் தான் போட்டு குடிச்சான். வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சு முடிச்சிட்டு நெக்ஸ்ட் தக்காளி ஜூஸ் போடலாம்னு சொல்லிட்டு தக்காளி எடுத்துக்கிட்டான். தக்காளி வெளியே பார்க்க சிவப்பு கலர்ல இருந்துச்சு, ஜூஸ் போட்டோன்னே வேற கலர்ல மாறிடுச்சு. சரி என்ன இப்ப பார்க்க லைட் ரெட் கலர்ல தான் சொல்லிட்டு தக்காளி ஜூஸை குடிச்சு முடிச்சிட்டான். நெக்ஸ்ட் நம்ம அண்ணனோட கடைக்கு போயிட்டு இந்த ரெட் கலர் எனர்ஜி ட்ரிங்க் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அப்புறம் அந்த பாட்டில ஓபன் பண்ணி கிளாஸ்ல ஊத்தி அந்த கிளாஸ் உள்ளார செரி பழத்தை எடுத்து உள்ளார போட்டான். இது ஒரு வீடியோல பண்ணியிருந்தாங்க, அதனால நானும் செஞ்சு குடிச்சு பார்த்தேன். ஜூஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 3 ரெட் கலர் ஜூஸ் குடிச்சு பினிஷ் பண்ணிட்டான். லஞ்சுக்கு பீட்ரூட் சாதம் செய்யலாம்னு சொல்லிட்டு பீட்ரூட் செதுக்கி எடுத்துக்கிட்டான். சின்ன வயசுல நான் ஸ்கூலுக்கு போகல எங்க அம்மா அடிக்கடி பீட்ரூட் சாதத்தை தான் கப்பல் வச்சு கொடுப்பாங்களே, இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. பீட்ரூட் சாதத்தை ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டான். நெக்ஸ்ட் கடைக்கு போயிட்டு ரவா வாங்கிட்டு ரெட் கலர் கேசரி செய்யலாம்னு சொல்லிட்டு ரவாவை கொட்டி கிளறி பார்த்தா லைட்டா ஆரஞ்சு கலர் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கேசரி லைட் ரெட் கலர்ல மாறிடுச்சு. இந்த கேசரி என் சிஸ்டர் தான் பண்ணாங்க, சோ டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. அப்புறம் மதியத்துக்கு ரெட் கலர்ல இருக்கிற ஃப்ரூட் மிக்சர் குடிச்சு லஞ்ச் பினிஷ் பண்ணிட்டேன். நைட்டு 7 மணிக்கு பானிபூரி கடையில ரெட் கலர்ல காளான் போடுவாங்க, அதை ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காளானை சாப்பிட்டு முடிச்சிட்டு பேக்கரிக்கு போயிட்டு ரெட் கலர்ல இருக்கிற ஹனி கேக் தான் வாங்கினேன். எனக்கு ஹனி கேக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி வாங்கி சாப்பிடுவேன். நைட்டு ஒரு 10 மணிக்கு ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து அதை அரைஞ்சி பத்தில மிக்சில போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டான். பீட்ரூட் சாரை இட்லி மாவுல மிக்ஸ் பண்ணிட்டான். ரெட் கலர்ல இட்லி செய்யலாம்னு சொல்லிட்டு இட்லி பானையில வேக வச்சான். அப்புறம் எடுத்து பார்த்தா ஓரளவுக்கு ரெட் கலர்ல வந்துருச்சு. காரமான கடப்பா இட்லிக்கு தொட்டுக்க வச்சுக்கிட்டான். இட்லி சாப்பிடறதுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா ஃபுட் எல்லாத்தையும் ரெட் கலர்ல சாப்பிட்டா நைட் டின்னரை பினிஷ் பண்ணிட்டான்.